பிங்க் பட்டர்ஃப்ளைங்களா? ஆமாங்க. டைல்லே ஒரு வித்தியாசமான பேட்டர்னா இருக்கு. ஆமாங்க. இன்னும் கொஞ்சம் வளரும்போது இன்னும் 2 ஸ்ட்ரைப்ஸ் தெரியும். சிசர் டைலுங்க. சிசர் டைலு. இதெல்லாம் பயம் இல்லாம நம்ம தெளிவா காமிச்சிருந்தோம்னா சூப்பரா இருக்கும். மீன் அவ்வளோ நல்லா இருக்கு. இந்த பானைக்குள்ள தான் முட்டை வச்சுதுங்களா? ஆமாங்க. கொஞ்சம் அங்கிட்டே தான் இருக்கு, வெளியே வர ஆமாங்க. மாட்டேங்குது. ஆமாங்க. இந்த கோல்டுலாம் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு எடுத்துட்டு போனதுக்கப்புறம் அப்படியே வெள்ளையா கலர் வெளுத்துருது. இது வந்து இந்த லீஃப்ல பார்த்தீங்கன்னா அந்த பழுத்த லீஃப்ல அப்படியே நாத்தா மாறி வரும். ஓ, அதுலயே வந்துடும். ஆமாங்க. எங்க இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு வந்திருக்கேன். பொள்ளாச்சியில் கப்பி ஃபார்ம் எந்த ஒரு பெரிய ஐடியாவும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தேன். ஆனால் எவ்வளோ பெரிய ஃபார்ம் இங்கே இருக்குன்னு நினைக்கிறதில்ல. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டிங்கில் இருக்க கப்பி, ஏதோ ஒரு கப்பின்னு கிடையாது. மொத்தம் எத்தனை வெரைட்டிங்க இருக்குது? மொத்தம் 37 வெரைட்டி. எல்லாமே ட்ரெண்டிங், நல்ல கலரில் இருக்குது. நான் பார்க்காத கப்பி இங்கே நிறைய இருக்குது. சார் என்னென்ன இருக்குன்னு போய் பார்க்கலாங்களா? அண்ணா உங்கள் பேர்? கோபிநாத்ங்க. உங்கள் ஃபார்ம் பேர்னா? விதிர்ஷ்ணா அக்வாட்டிக்ஸுங்க. இப்போ ஃபார்மை சுற்றி பார்த்தேன், கப்பியும் இருந்தது, ஒரு சில வேற வெரைட்டி மீனுங்களும் இருந்தது. என்னென்ன மீன் உங்க ஃபார்ம்ல பண்ணிட்டு இருக்கீங்க? கப்பி பண்றேங்க, போலார் பேரட் பண்றோம், பீட்டாஸ் ஐசிங் மட்டும் பண்றோம், அப்புறம் பிளாட்டிஸ் பண்றோங்க. ஓகே, பிளாட்டிஸ்ல ஒரு 3 டைப் மட்டும் பண்றோங்க. ஓகே ரைட்ண்ணா. இதுல வந்து கப்பி வேற போலாரங்களும் மெயினுங்களா? எதுங்க மெயினா பண்றீங்க? கப்பி தானுங்க, இம்போர்ட்டட் கப்பி மட்டும் தான் மெயினுங்க. ஓகே, பேரண்ட் எல்லாமே இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாங்க. ஓகேங்க. ஃபார்ம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா எங்கிட்டு சுத்தி பார்த்தாலும் தொட்டி தொட்டியா தான் இருக்குங்க. இப்போ அதுல எத்தனை வெரைட்டி கப்பி பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 37 இருக்குங்க. ஆனா வந்து எல்லாமே அட் அ டைம்ல சேலுக்கு ரெடியா இருக்காதுங்க. ஒரு 10 to 12 வெரைட்டி மட்டும் மாறி மாறி வருங்க. ஓகே ஓகே. ஒரு பேட்ச் ஒரு டைம் ஒரு வெரைட்டி வரும், இன்னொரு டைம் இன்னொரு வெரைட்டி வரும் அப்படி. ஓகே, அந்த மாதிரி. ஆமாங்க. சரிங்க. எத்தனை வருஷமா இது பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 7 வருஷமா பண்றேங்க. 7 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, என்னென்ன மீன் இருக்கு அப்படியே போய் பார்க்கலாமா? இது என்ன கப்பிங்க? பிடிச்சி காட்டுறீங்களா? சரி. இது மெட்டல் ப்ளூங்க. மெட்டல் ப்ளூ. ஆமாங்க. ஓகே, மெட்டல் பிளாக் பார்த்துருக்கேன். இது ப்ளூவா இருக்குங்களா? ஆமாங்க. நல்லா கிரீன் மாதிரி தெரியுது. ஆமாங்க. பாடி கிரீனா இருக்கும், டெயில் ப்ளூவா இருக்கும். நல்லா இருக்குங்க. இது தொட்டில போட்டு காட்டுங்க. நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. மெட்டல் ப்ளூ நான் இப்பதான் பார்க்குறேன், மெட்டல் பிளாக் தான் பார்த்துருக்கேன். இது என்ன வெரைட்டிங்க? இது ரெட் ஃப்ளமிங்கோங்க. ரெட் ஃப்ளமிங்கோ. ஆமாங்க. இது எத்தனை கெப்பாசிட்டி இருக்கும் தண்ணி லிட்டரு? இது வந்து 4 ஃபீட் ரவுண்டுங்க, 1 ஃபீட் ஹைட்டு. ஓகே. ஒரு ஆவரேஜாக ஒரு 300 to 350 லிட்டர்ஸ் பிடிக்கும். ஓகே ஓகே, 350 லிட்டர் பிடிக்கும். ஆமாங்க. இதுலேயே குஞ்சுங்களும் இருக்குங்களோ? ஆமாங்க, அதுக்கு ப்ரீடிங் கேஜ் வச்சிருக்கோம் இல்லைங்க, அதில் போய்க்கும். ஓகே, நம்ம டெய்லி கலெக்ட் பண்ணிடுவோங்க. சரி சரி, 2 days ஒன்ஸ் ஆகுது கலெக்ட் பண்ணிடுவோம். ஃப்ளமிங்கோ. இதெல்லாம் பேரண்ட் அப்படி தானேங்க? ஆமாங்க. இந்த சைஸ்ல ஃப்ளமிங்கோ எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாலும் உங்ககிட்ட இருக்குங்களா? சில டைம்ல, எல்லா டைம்லயும் நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாதுங்க. சில டைம்ல இருக்கும், சில டைம்ல இப்ப இருக்குங்களா? இப்ப இருக்கு. வீடியோ பார்த்து இருக்கு. இப்ப இருக்கு. உங்ககிட்ட ஆரம்ப விலை எவ்வளோ, அதிகபட்ச ரேட் எவ்வளவு போகுது ரீட்டைல்ல? அதிகபட்சம் வந்து நம்ம கொய்டம்போவும் டிராகன் டார்க் நைட் மட்டும் 200 கொடுக்குறாங்க. ஓகே, பேர் 200. பாக்கி ஏறக்குறைய எல்லா வெரைட்டியுமே வந்து 150 கொடுக்குறாங்க. 150 கொடுத்துருக்கீங்க. ஹோல்சேலும் பண்றீங்களா? ஹோல்சேல் பண்ணலாங்க. இதே வந்து அவங்க ஒரு 3000க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் வந்து நம்ம ஹோல்சேல் ரேட்ல கொடுக்கலாங்க. ஓகே, 3000க்கு மேல பர்ச்சேஸ் டோட்டல் அமௌண்ட் 3000 மேல பண்ணாங்கன்னா இப்ப பார்சல் போடுறதுக்கு மினிமம் இவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணனும் அந்த மாதிரி எதனா இருக்குங்க? மினிமம் ஒரு 500 ரூபீஸ்க்காவது பண்ணாங்கன்னா தான் அவங்களுக்கு ஒர்த்தா இருக்குங்க. ஏன்னா மினிமம் எவ்வளவு நம்ம அனுப்புனாலும் 1 கிலோ காசு நம்ம பே பண்ணி ஆகணும் கொரியருக்கு. 1 கிலோக்கு 80 ரூபா நம்ம சார்ஜ் பண்றாங்க. அந்த 80 ரூபாய்க்கு அவங்க 100 ரூபாய்க்கு மீன் வாங்கி 80 ரூபா கொரியர் கொடுத்தாங்கன்னா கட்டாது இல்லைங்க. அப்புறம் நம்மளுக்கும் வந்து பேக்கிங் காஸ்ட் இதெல்லாம் கட்டாதுங்க. மினிமம் 500 ரூபாய்க்கு வாங்குனீங்க. 500 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அவங்களுக்கும் ஒர்த்தா இருக்கு, நம்மளுக்கு அது இதா இருக்கு. நேர்ல வந்தாங்கன்னா 100 ரூபாய்க்கு மீன் வேணா வாங்கலாங்க. இது செடி என்ன செடிங்க? லில்லிங்க. லில்லி தான். ஆமாங்க. லில்லிலாம் சேல்ஸ் பண்றீங்களா? லில்லி இருக்குங்க. ஓகே. ஒரு 7 கலர் இருக்குங்க நம்ம கிட்ட. இது என்ன வெரைட்டிங்க சொல்லுவாங்க? அது பிளாட்டினம் எல்லோங்க. பிளாட்டினம் எல்லோ. ஓகே, நல்லா இருக்கு. இதெல்லாம் கிளாஸ் டேங்க் மீன்னால? ஆமாங்க ஆமாங்க. லில்லி செடி ஆரம்ப விலை எவ்வளோங்க? இதுல நம்மகிட்ட 3 டைப் இருக்குங்க. ஓகே. இதுல டிராபிக்கல் டைப் வந்து ஃப்ளவரோட எடுத்தாங்கன்னா ஒரு 350 வருங்க. ஓகே. இதே ஃப்ளவர் இல்லாத எடுத்தாங்கன்னா ஒரு 100 to 150 கொடுக்கலாங்க. ஓகே ஓகே. இங்கெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்ன கலர் சொல்லுவாங்க? என்ன செடி? லில்லி தாங்க. டிராபிக்கல் தான். டிராபிக்கல் தான். இந்த கலருக்கு எதுனா அதெல்லாம் பேர்லாம் இல்லைங்க? அது இல்லைங்க. ஓ சரி சரி. அது ஷேடு வந்து ஒவ்வொரு ஷேடு மாறி மாறி வருங்க. நீங்க நேச்சுரலாவே அது பாலினேஷன் ஆகி கலர்ஸ் டிஃப்ரெண்டா வருங்க. சரி சரி சரி. ஓகே, நல்லா இருக்கு.
உங்களுக்கு இயற்கையோட இருக்கிறதா பிடிக்குமோ? அப்படி இல்லை, ஃபார்மே வந்து செடி இதுன்னு எல்லாம் கலந்து வச்சிருக்கீங்க, சுத்தி வந்து இதுவா இருக்கு. இல்ல கொஞ்சம் பிளான்ஸ் வச்சிருந்தாங்கன்னா ஃபிஷ் வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியா இருக்குங்க. அப்புறம் ஓரளவுக்கு வெயில் காலத்துக்கும் கொஞ்சம் ஷேடா இருக்கு. ஓகே, இது கோய் கப்பிங்களா? சீ த்ரூ கோயிங்க. சீ த்ரூ கோய். ஓகே, இது எவ்வளோங்க போடுறீங்க ரீட்டைல்? இது 150ங்க. 150. ஆமாங்க, மேக்ஸிமம் எல்லா வெரைட்டியுமே 150 வருங்க. ஓகே, ஒரு 2 வெரைட்டி 3 வெரைட்டி மட்டும் கொஞ்சம் ரேட் வேரியேஷன். ஓகே. இது என்ன கோல்டு கப்பிங்களா? கோல்டுங்க. இந்த கோல்டுலாம் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு எடுத்துட்டு போனதுக்கப்புறம் அப்படியே வெள்ளையா கலர் வெளுத்துருது. இல்லை, அது வாட்டர் குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கலர் வேரி ஆகுங்க. ஓ, அது இப்போ உங்களுக்குலாம் நல்ல கோல்டா இருக்குங்க. அப்படியே மேல இருந்து பார்த்தாலும் மினுக்குது. எப்படி சிமெண்ட் டேங்க்ஸ்ல கொஞ்சம் டார்க்கா இருக்குங்க. அப்புறம் கப்பி எந்த கப்பியா இருந்தாலுமே நீங்க தண்ணியை பொறுத்து இல்லைங்க, தண்ணி ஒன்று. அடுத்தது அந்த அவுட்டோர் நீங்க பிளாஸ்டிக் டப்ல வச்சீங்கன்னா பிளாக் டப்ல வச்சீங்கன்னா கலர்ஸ் நல்லா தெரியும். ஓகே, லைட் கலர் டப்ல வச்சீங்கன்னா கலர்ஸ் கொஞ்சம் லைட்டா தெரியுங்க. சரி சரி சரிங்க. என்ன மாதிரி கொடுக்குறோன்றதும் இருக்கு. ஆமாங்க. இது என்ன கப்பிங்க? இது ரெட் டெக்ஸிடோங்க. ரெட் டெக்ஸிடோ. ஆமாங்க. ஓகே. தண்ணி மாத்தணுங்களா? இல்ல இல்ல கரெக்டா தான் இருக்கு. இல்ல நம்ம புடிச்சு போடுவோம், பயத்துல வாழெல்லாம் மடக்கிருச்சுங்க. சென்னை கிளைமேட்டுங்களும் லில்லி நல்லா வருங்களா? வருங்க வருங்க. ஓகே ஓகே. வெயில் வந்து பிரச்சனை இல்லைங்க, தண்ணி மட்டும் கரெக்டா ஓரளவுக்கு இருந்ததுன்னா ஓகேவா இருக்கும். அப்படிங்களா? தண்ணி தான் போயிருக்கு. ஆமாங்க. தண்ணி நல்லா இருக்குன்னா எந்த மாதிரிங்க? டிடிஎஸ் சொல்றீங்களா? இல்ல, தண்ணி வந்து அந்த ரொம்ப ட்ரை ஆகாத கொஞ்சம் ஹைட்டா வச்சிட்டிங்கன்னா ஓகே. சரி சரி ஓகே. ஏன்னா டெய்லியுமே அது இதாகுங்க. ஓ, தண்ணி எவாப்ரேட் ஆகும் வெயில் காலத்துல, அந்த டைம்ல இதாகுங்க. இது பாக்குறீங்க, இது என்ன கப்பிங்க? இது ஜாவா ரெட்டும்பாங்க. ஃப்ளமிங்கோ ரெட்டு ஜாவா ரெட்டு பெரிய டிஃபரன்ஷியேட் தெரியாதுங்க. கிட்டத்தட்ட பாடியில மட்டும் அந்த கலரேஷன் கொஞ்சம் மாறுங்க. இது கொஞ்சம் பிங்கிஷ் அடிச்சிருக்குங்க. ஓகே ஓகே. பிங்கிஷ் அடிச்சு வரது சூப்பரா இருக்கு. ஆமாங்க. இது என்ன? இது டைகருங்க, எல்லோ டைகர். எல்லாமே பேரண்ட், இம்போர்ட்டட் பேரண்ட்டுங்களா? இம்போர்ட்டட் பண்றவங்ககிட்ட எடுத்ததும் இருக்குங்க. நம்ம டைரக்டா எதுவும் இம்போர்ட் பண்றது இல்லைங்க. ஓகே ஓகே. இல்ல நீங்க இறக்குறது. ஓ, ரைட் ரைட் ரைட். ஆனா பேரண்ட் இம்போர்ட்டட். ஆமாங்க ஆமாங்க, இம்போர்ட்டட் லைன். செமையா இருக்குங்க. இதெல்லாம் என்ன செடிங்க? இது வந்து வாட்டர் பாப்பின்னு சொல்லுவாங்க. வாட்டர் பாப்பி. பாப்பி. ஓகே. இது செடி வேர் வந்து தண்ணிக்குள்ள இருக்குங்க. மேலே லீவ்ஸ் எல்லாமே ஃப்ளோட்டிங்ல வந்துடும். ஓ, மேலே வந்து இந்த மாதிரி எல்லோ கலர்ல பூக்குங்க. ஓகே, நல்லா இருக்கு. சாயில்ல தான் வைக்கணுங்க. சாயில்ல தான் வைக்கணும். லில்லி லோட்டஸ் அதே மாதிரி தானே. ஓ சரி சரி. இது என்ன கப்பிங்க? இது சில்வர் ரேடோ ரெட் டைலுங்க. சில்வர் ரேடோ. ஆமாங்க. பாதி வந்து சில்வர் வரும், டைல் பாதி ரெட். நம்மகிட்ட இதுலயே ப்ளூ இருக்குங்க. சில்வர் இருக்க இடத்துல சில்வர்ல இல்ல சில்வர், இதே சில்வர்ல டெயில் ரெட்டா இருக்காத ப்ளூவா இருக்கு. ஓ, இருக்கும். ரைட் ரைட் ரைட். சரி சரி சரி. சில்வர் ரேடோ விட்டுருவாங்க. அடுத்து பார்க்கலாமா? மீன் பிடிக்கிறதுக்காக செடியை டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்களா? ஒன்றும் ஆகாதுங்க. பிளாக்கா இருக்குங்க. என்ன கப்பி இது? இது ஹெச்பி ப்ளூங்க. ஹெச்பி ப்ளூ. நீங்க டேங்க்ல பார்க்கும்போது ப்ளூவா தெரியும். இப்படி கிளாஸ் டேங்க்ல போட்டு இல்ல இதுல கீழ இருந்து பார்க்க நமக்கு பிளாக்கா தெரியும். இதுல ப்ளூவா தான் தெரியும். ஹெச்பினா என்ன அர்த்தங்க? ஹாஃப் ப்ளூ. ஹாஃப் ப்ளூ, ஹாஃப் பாடி ப்ளூ. ரைட் ரைட். ஹெச்பி அப்ப ஆமாங்க. ஓகே, நல்லா இருக்கு. நல்லா பெரிய வாளா இருக்கு இந்த வெரைட்டிக்கு. ஆமாங்க. சரிங்க. டம்போயர். என்ன டம்போயர் இது? கோய் கோய். ஓகே. ரக்க நல்லா ப்ளூவா செமையா இருக்கு. இதெல்லாம் பேரண்ட்டுங்களா இல்ல சேல்ஸ்? பேரண்ட்டுங்க. பேரண்ட் இது. அப்படியே கையில காட்டுங்க. சூப்பரா கையில காமிச்சிங்க. விட்டுருங்க விட்டுருங்க. நல்லா இருந்துச்சு. அது குவாலிட்டி. பேரண்ட் சேல்ஸ் இருக்கிறது இல்ல, அது குட்டிங்களா இருக்குங்களா? ஆமாங்க. நீங்க இந்த சிமெண்ட் டேங்க்ஸ்ல இருக்கிற கலரேஷன் வந்து கிளாஸ் டேங்க்ல விட்டீங்கன்னா கொஞ்சம் டல் ஆகி அப்புறம் தான் மறுபடியும் கலர் வருங்க. அத பயத்துல. ஆமாங்க, பயத்துல. அப்புறம் அந்த பேக்ரவுண்ட் இதுலயே எனக்கு நல்ல கலர் தெரியுது. பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரியும் கொஞ்சம் ஓகே வேரியேஷன் ஆகும். சரிங்க.
இதுல என்ன இருக்குங்க? சிசர் டைலுங்க. சிசர் டைல். ஆமாங்க. சிசர் டைல்னா கிரவுன் டைல் மாதிரிங்களா? இல்ல டாப்ல கிரவுன் டைல் மாதிரி தானுங்க. ஆனா 2 ஓகே. ஆனா இது கிரவுன் டைல் கிடையாது. இது கிரவுன் டைல் கிடையாது. சரி சரி. இது வித்தியாசமா இருக்குது. நீங்க கேள்விப்பட்டதே இல்லை. ஓகே. இந்த மாதிரி இதெல்லாம் ரேட் என்ன மாதிரி வருதுங்க? இது அதே ரேட்டுக்கு தான் நம்ம கொடுக்குறோங்க. 150 தான் கொடுத்தோம். 150 தான். ஆமாங்க. செம்மையா இருக்குங்களா? ஆனா இது பயத்துல மட்டும் இதெல்லாம் பயம் இல்லாம நம்ம தெளிவா காமிச்சிருந்தோம்னா சூப்பரா இருக்கும். அவ்வளவு நல்லா இருக்கு. இது முதல் டைம் பாக்குறேன் இந்த மாதிரி டைல். இதுலயே வந்து டாப் ஸ்வாடு, பாட்டம் ஸ்வாடு அந்த மாதிரி எல்லாம் வரும். வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் நம்ம கிட்ட இல்லைங்க இப்போதைக்கு. இல்ல பாட்டம் ஸ்வாட், டாப் ஸ்வாட் எல்லாம் இருக்குங்க. இது வந்து எப்படின்னா ஒரு டைம் வந்து நல்லா விக்குங்க. ஒரு டைம் வந்து கொஞ்சம் இது வந்து செலக்டிவான கஸ்டமர்ஸ் தான் கேட்பாங்க. சரிங்க சரி. எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எலக்ட்ரிக் ப்ளூ. நல்லா கலர் டார்க்கா இருக்கு. ஆமாங்க. Black மாதிரியே இருக்கும். நீங்க லைட்டிங்ல பாத்தீங்கன்னா ப்ளூ ஷேட் அடிக்கும். டேங்க் லைட் வச்சு பாக்குறப்ப. ஓகே. அப்புறம் இது வந்து இன்னும் கொஞ்சம் மீடியம் சைஸ்ங்க. ஓகே. இன்னும் கொஞ்சம் நல்ல சைஸ் வரும்போது டெய்லும் கலரேஷனும் இன்னும் இதா இருக்குங்க. ஓகே ஓகே. இல்ல எல்லா கப்பியுமே அப்படிதானே. சைஸ் கம்மியா இருக்கப்ப அதோட குவாலிட்டி கம்மியா தெரியும். இப்போ என்னன்னா இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் குளிர்காலத்துல கொஞ்சம் அடி வாங்குதுங்க. இங்க மழை வெயில்னு மாறி மாறி. ஆமாங்க. இது இந்த ஒரு 2-3 மாசத்துலனா ரொம்பவே சடன் சேஞ்சஸ் இருந்ததுங்க. ஓ சரி சரி. ஃபர்ஸ்ட் குளிர், அடுத்தது மழை, அடுத்தது அப்படியே அடி வாங்கிருதுங்களா? ஆமாங்க. இது என்ன ஸ்ரீலங்கன் ஒயிட்டுமாங்க இல்ல மில்கி ஒயிட்டுமாங்க? ஸ்ரீலங்கன் ஒயிட். ஓகே ஓகே. இது வந்து டெயில் வந்து ரவுண்டா இருக்கும். ஓகே. மேல் வந்து மேலுக்கு தான் கலர் வருங்க, ஃபீமேல் கலர் வராது. ஓ சுத்தமா கலர் வராதுங்களா? சுத்தமா கலர் வராது. இது மேல். ஆமாங்க. இது வந்து ரவுண்ட் டெயிலா இருக்கும். இது வந்து சிலர் அந்த நீங்க சிசர் டெயில் மாதிரி தான். ஆமா ஆமா. ஒருத்தருக்கு பிடிக்கும் இந்த மாதிரி இருக்கிறது. ஓகே. பிளான்ட் டேங்க்குக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓ சரி சரி. கூட்டமா இருக்கும். நல்லா இல்ல, இது நல்லா தெரியுதுங்க. அப்புறம் இதோட லைஃப் ஸ்பேனும் கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு நிக்குங்க. டெயில் ஷார்ட்டா இருக்கிற ஃபிஷ் எல்லாமே கொஞ்சம் லைஃப் ஸ்பேன் நல்லா நிக்கும். எல்லா கப்பியுமே அந்த மாதிரி தானுங்களா? ஆமாங்க. ஏன்னா உங்களுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்காது. அதுக்கு டெயில் ரொம்ப வளரும் போது ஒரு ஸ்பீட் எல்லாமே குறைஞ்சிரும். அதே மாதிரி இது குட்டிகளையும் ஈஸியா சாப்பிட்ரும். ஸ்பீடா மூவ்மெண்ட் ஆகுங்க. இது குட்டியை சேஸ் பண்ணி சாப்பிட்றதும் அதிகமா இருக்கும். ஓகே. இதெல்லாம் அப்ப கண்டிப்பா ப்ரீடிங் கேஜ் இல்லாம ப்ரீட் பண்ண முடியாதுங்க. அதே மாதிரி மீனும் ரொம்ப ஆக்டிவா இருக்கு. நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணலனா டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா டக்குன்னு வெளியே தாண்டும். உங்களுக்கு பர்சனலா இது பிடிக்குமோ? இல்ல எந்த கப்பிக்குமே இவ்வளவு சொல்லலைங்க. நான் கேட்காம நிறைய சொல்லிட்டேன். ஸ்பீடா தாண்டுங்க. ரொம்ப ஆக்டிவா இருக்குன்னு. ஷார்ட் டெயிலா இருக்குன்னு ரொம்ப ஆக்டிவா இருக்கு. இது மட்டும் வேற கலர்ல இருக்கு இது வரைக்கும். ஆமாங்க. இது வந்து கொஞ்சம் வைல்ட் டைப் மாதிரிங்க. இது பூவும் பெருசாகும். நீங்க சாயில் எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி லீஃப் ஒரு செடியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 அடி 6 அடி சரௌண்டிங்ஸ் பிடிக்குங்க. அது கிழங்குல தான் இதாகுங்க. கிழங்கு தான் எடுக்கணுங்க. ஓகே ஓகே. இது வந்து டிராபிக்கல். இது வந்து நீங்க சீட்ல ஜெர்மினேட் ஆகுங்க. சீட்லயே வந்துரும். இப்ப நீங்க மண் அளவு வந்து இதுங்களுக்கு அதிகமா கொடுத்துருக்கீங்க. ஆனா உயரம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி அளவு ஒரு 2 இன்ச்சு தான் இருக்கும். ஆமாங்க. தண்ணி நிக்கணுங்க. போதுங்க. தண்ணி நிக்கணும். அவ்வளவு 2 இன்ச்சுக்கு இருந்தா கூட போதும். மண் நல்லா நம்ம கொடுத்துறணும். ஆமாங்க. மண் வந்து நம்ம நியூட்ரிஷன் கொடுக்கணுங்க. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா நீங்க இந்த பிளான்ட் வச்சதுல எனக்கு வந்து growth கொஞ்சம் ஃபிஷஸ் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஃபீல் ஆகுது அந்த மாதிரி. ஆமாங்க. வெறும் பேர் டேங்கா வைக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த பிளான்ட்டும் நிறைய நியூட்ரிஷன் எடுக்கும்போது அந்த நைட்ரேட் எல்லாம் குறைச்சு கொடுக்கும். வாட்டர் கொஞ்சம் கண்டிஷனா இருக்குங்க. இதுல டிஸ்அட்வான்டேஜ் என்னங்கன்னா இந்த ஆல்கே ஹேர் ஆல்கே ஃபார்ம் ஆகுங்க. அது இந்த சாயில்ல அது கிளீன் பண்றதுதான் ரொம்ப கஷ்டங்க. சரி சரி. இது வந்து இந்த லில்லி வந்து லீஃப்ல ஜெர்மினேட் ஆகுங்க. ஓகே. இது வந்து இந்த லீஃப்ல பாத்தீங்கன்னா அந்த பழுத்த லீஃப்ல அப்படியே நாத்தா மாறி வரும். ஓ அதுலயே வந்துரும். ஆமாங்க. இது வந்து ரேட் கம்மியா வருங்க. ஓகே. ரேட் கம்மியா வருங்களா? இது கொஞ்சம் ரேட் கம்மிங்க. ஏன்னா இது சீக்கிரமா பிளான்ட் பெருசாயிரும், சீக்கிரமா ஃப்ளவரிங் வந்துருங்க. ஓகே. நம்ம இலையிலேயே செடி முளைச்சிருங்களா? ஓ சரி. இது அப்படியே இலை அழுகும் போது வேர் அப்படியே இறங்கி கீழே வந்து. ஓ நல்லா இருக்குங்களா? இது என்ன ரேட் வரும் கம்மிங்கனா? இது வந்து ஃப்ளவரோட நாத்து எடுத்தீங்கன்னா ஒரு 200 வருங்க. ஃப்ளவரோட எடுத்தால 200 வரும். அது வந்து ஃப்ளவரோட எடுத்தீங்கன்னா 350 பக்கம் வருங்க. ஓகே. என்ன காரணம்னா அது வந்து கடுகு மாதிரி இருக்குங்க சீடு. அது கீழே விழுந்து நாத்தாயி ஃப்ளவரிங் வர்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 6 to 6 months ஆயிருங்க. இது வந்து ஒரு 2 to 3 monthsலயே வந்து ஃப்ளவரிங் வந்துருங்க. அப்போ கூட பெரிய ரேட் வித்தியாசம் இல்ல. 100 150 அந்த வித்தியாசத்துல இருக்குங்க. அந்த சென்டர்ல இருக்கிறது வந்து லீஃபே ரவுண்ட் லீஃபா இருக்கும். அது வந்து ஆரஞ்சு கலரும் நம்ம கிட்ட எல்லோ கலர் இருக்குங்க. அந்த இலை மட்டும் கொஞ்சம் டார்க்கா இருக்கு, ரவுண்டா இருக்கும். ஷேப் ரவுண்டா டிஃபரெண்டா இருக்குங்க.
மற்றது எல்லாமே வந்து இந்த சீட்ல டிராபிக்கலுங்க, சீட்ல ஜெர்மினேட் ஆகிற மாதிரி. ஓகே, டிராபிக்கல் தான். ஆமா. இது என்ன இவ்வளோ பெரிய பாண்டு வச்சிருக்கீங்க? இது மிக்ஸ்டு கப்பிக்காக ரெடி பண்ணங்க. மிக்ஸ்டு கப்பிக்காக. மிக்ஸ்டு கப்பி இதுல இருக்குங்க. பிளஸ் நம்ம லில்லியும் கல்ச்சர் பண்றதுக்காக. அது கஸ்டமர் ஏதாவது ஆர்டர் கேட்டாங்கன்னா எப்படி கொடுப்பீங்க நீங்க? அப்படியே நம்ம இது ஃப்ளவரோட செடி எடுத்து கொடுக்கலாங்க இதுல இருந்து. செடி கிடையாதுங்க. சரிங்க. மீன் கேட்குறேன். மீன் நம்ம ஃபீட் போடுறதுனால அந்த இடத்துக்கு எல்லாம் வந்து முனைக்கு வந்து அப்படியே நெட். ஆமாங்க ஆமாங்க. நீங்க நான் சொன்னேன் ஜப்பனீஸ் ப்ளூ கிளாஸ் அது நிறைய இருக்கு பாருங்க ப்ளூ டைல்ல. தெரியாம ஒரு டைம் கிராஸ் ஆயிடுச்சு. இப்போ மிக்ஸ்டு கப்பியா அது ஒரு சைடு இருக்கு. அப்புறம் இதுல நிறைய வந்து நம்ம இந்த இம்போர்ட்டர்ல டெயில் கட் ஆகுறது அந்த மாதிரி விட்டு தான் நம்ம இது மிக்ஸ்டு கிரியேட் பண்ணிக்கிறோம். நீங்க இந்த குளத்து கப்பி மாதிரி நாட்டு ஏனதானம்லாம் இருக்காது. மிக்ஸ்டு கப்பி நல்லா கலர்ஃபுல்லா. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. எல்லாமே வெரைட்டி. நம்மளுக்கு இம்போர்ட்டர்ல இந்த டெயில் கட் ஆகுறது சில டைம்ல நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது குட்டிக்கு என்ன வெரைட்டினே தெரியாது இருக்குங்க. கன்ஃபியூஸ் ஆயிரும் நம்மளுக்கு. அதைய வந்து நம்ம இதுல விட்டுருவோம். ஓகே. மிக்ஸ்டு கப்பி என்ன ரேட்டுங்க? அதான் மிக்ஸ்டு கப்பி வந்து ரீட்டைல் வந்து பேர் 40 கொடுக்குறாங்க. ரீட்டைல்ல பேர் 40 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆமாங்க ஆமாங்க. ஓகே. அதான் இந்த அளவுக்கு தரமான மீன் தான் போட்டு மிக்ஸ்டே எடுத்து. ஆமாங்க. அதுல பிளாக்கும் இருக்கு, ஜெட் பிளாக் இருக்கும், டம்போயரும் இருக்குங்க. இது மிக்ஸ்டு வெரைட்டி தான். ஆமாங்க ஆமாங்க. நல்லா இருக்கு. பச்சையா இருக்கு. டைல் எல்லாம் மார்க்கிங்கோட இருக்கு. ஆமாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுல கலர் இருக்கும். பாருங்க அது ஜாப்பனீஸ் ப்ளூ கிராஸ். இங்க இருந்து தெரியலங்க. தெரியலீங்க. கேமரால தெரியல. ஜாப்பனீஸ் ப்ளூ கிராஸ். ஒருத்தர் ஃபார்ம்ல வந்து பேரண்ட்டுக்குள்ள விட்டதுனால எனக்கு நடந்த சோதனை. பேரண்ட்டுக்குள்ளனா எப்படிங்க? பேரண்ட் டேங்க்குள்ள பாக்குறதுக்கு விட்டதுக்குங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கை விட்டு வேற வெரைட்டில இருக்கிற மேல்ஸை வந்து மாத்தி போட்டாங்க. ஓகே ஓகே. மாத்தி போட்டதுனால இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 மீனுக்கு பக்கம் எனக்கு கிராஸ் ஆயிடுச்சு. ஜாப்பனீஸ் ப்ளூங் இதோட ஃபீமேல். ஓகே. மேல் வந்து வேற வெரைட்டி மேல் வந்து உள்ள போனதுனால அந்த இதே ஃபுல்லாவே எனக்கு. ஆனா எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. 40 ரூபா தான் இது. ஆமாங்க. பேர். பேர் 40 ரூபா. இது டொக்சிடோ. ஒயிட் டெக்ஸிடோங்க. ஓகே ஓகே. டொக்சிடோல என்ன ரேட் பண்றீங்க? 150 தானுங்க. 150 ரூபா. 150. மேக்ஸிமம் எந்த வெரைட்டி எடுத்தாலுமே 150 மாதிரி தான் வருங்க. ஓகே ஓகே. இது என்ன கப்பிங்க? இது பிங்க் பட்டர்ஃப்ளைங்க. பிங்க் பட்டர்ஃப்ளைங்களா? ஆமாங்க. டைல்லே ஒரு வித்தியாசமான பேட்டர்னா இருக்கு. ஆமாங்க. இன்னும் கொஞ்சம் வளரும் போது இன்னும் 2 ஸ்ட்ரைப்ஸ் தெரியும் மேலுக்கு. சைஸ் இப்ப மீடியம் சைஸ். மீடியம் சைஸ்ங்க. நல்லா வித்தியாசமா இருக்கு அந்த டைல்ல இருக்க பேட்டர்ன். டைல் எத்தனை கலர் இருக்கு? 2 கலருங்களா 3 கலர்? 3 கலர் வருங்க. ஓகே. இப்போ ஒரு லைன் தெரியுதுங்க டைல்ல. அது 2 லைனா இன்னும் 2 லைன் வருங்க. சூப்பரா இருக்குங்க. இதெல்லாம் ஈஸியா பிரீட் எடுக்கலாம். நல்லா நிக்குங்களா? இது ஓரளவுக்கு நிக்குதுங்க. ப்ரீடிங்கும் நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க. இதெல்லாம் புதுசா வளர்க்குறவங்க ட்ரை பண்ணுங்க. ஆமாங்க. இங்கெல்லாம் ஃபைட் எல்லாம் இருக்குல்ல. சைசிங் இங்க தான் பண்றீங்களா? ஆமாங்க. நம்ம பெரிய பான்ல பண்ணுவோங்க. எனக்கு அங்க இப்போ கொஞ்சம் கொக்கு பிரச்சனை அதிகமா இருக்கிறதுனால இன்டோர் கொண்டு வந்துட்டேங்க. ஓகே. இது அப்படியே சும்மா போட்டுங்க. ஆமா, உங்களுக்கு ஃபுல் வெட்ட வேலையா இருக்குங்களே. ஆமாங்க. கொக்கு வேற என்னென்னலாம் வரும் மீனை திங்க? கொக்கு, நாரை, நீர்க்காக வருங்க. பிளக்காட்டு தான் இது. ஆமாங்க, ஃபுல்லாவே பிளக்காட் தான். இப்போ கலர் ஏறாம இருக்கும்ல, ஒரு சிலது வெள்ளையாவே நின்றும்ல, அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அதுக்குன்னு கஸ்டமர் யாராச்சும் கேட்டாங்கன்னா அது அப்போ கொடுத்துருவோங்க. ஓ, குறைஞ்ச ரேட்டுக்கு. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. நியான் கலர்லாம் இருக்கு. ஆமாங்க. ஓடிடுச்சு. நல்லா இருக்கு. ஃபைட்டருக்கு ராஜா வாழ்க்கை தான் இந்த செட்டப்ல. இதுல கிரீன். இதெல்லாம் ஆனா ஒரே ரேட்டுக்கு தான் நீங்க போடுறீங்க. ஃபைட்டர் ரீட்டைல்ல பண்றீங்களா? ரீட்டைல் பண்றேங்க, ஹோல்சேலும் பண்றோம். ஓகே. அது இப்போ ரெண்டுங்கட்ட ஸ்டேஜ் ஆயிடுச்சுங்க. பீட்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் சிறுசா இருந்ததுன்னா நம்ம ஹோல்சேல் பண்ணிட்டு இருந்தேங்க. ஓகே ஓகே. இப்போ வந்து பாட்லிங் சைஸ் வந்துருச்சு. அது நீ யோசிச்சுட்டு இருக்கிற. சரி சரி. பாட்லிங் பண்ணலாமா இல்ல கொடுத்துடலாமா அப்படின்ட்டுங்க. ஓகே. இந்த ஃப்ளவர்லாம் இருக்குனே பார்த்துட்டோமா? வெள்ளையா? வெள்ளை நீங்க அங்க எடுக்கலன்னு நினைக்கிறேன். பாண்ட்ல மஞ்சள் கலர் அந்த மாதிரி இல்ல, இது பியூர் ஒயிட்டுங்க. பியூர் ஒயிட் தான். ஆமாங்க. ஓகே. இது பியூர் ஒயிட்டுங்க. அங்க பிங்க்குங்க. அது ஓகே. பிங்க் மாதிரி தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல. பர்பிள். நீங்க இது பர்பிள் பார்த்துருப்பீங்க. ஓ ரைட்டு. இதுல என்ன மீனுங்க இருக்கு? டிராகன் டார்க் நைட்டுங்க. 200 சொன்னா. ஓகே. அது கையிலே பிடிக்க போறீங்களா? இல்ல, மேக்ஸிமம் நெட் போட்டா வால் கிழிஞ்சிருங்க. ஓ, அதனாலங்களா? ஆமாங்க. ஓ, எல்லா வாளுகு எல்லாமே பெருசா இருக்கு. தொட்டில போட்டு பாப்போமா? ஓகே.
டிராகன் டார்க் டார்க் நைட். ஆமாங்க. ஓ சரி சரி. ஜாப்பனீஸ் ப்ளூ. ஜாப்பனீஸ் ப்ளூ. இவ்வளோ பெரிய வால் இருக்குங்க. ஆமாங்க. செமையா இருக்கு வால் சைஸ். ஆனா ஃபீமேலுக்கும் ஆனா வால் கம்மியா இருக்கு. ஃபீமேலுக்கு வால் வராதுங்க. இது பேரண்ட். ஆமாங்க ஆமாங்க. இந்த சைஸ்ல உங்களுக்கு சேல் இருக்குங்களா? இல்லைங்க, இந்த சைஸ் சேல் பண்ணா வால் கிழிஞ்சிருங்க டிரான்ஸ்போர்ட்லயே. நிறைய பேர் பண்ற தப்பு என்னங்கன்னா பெரிய சைஸ் எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது என்னன்னா டிரான்ஸ்போர்ட்ல வால் கிழிஞ்சிருங்க. சரி, அப்ப சின்னதா எடுத்து இந்த மாதிரி வளர்த்துக்க வேண்டியது. மீடியம் சைஸ் எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். எவ்வளவு நாள் அது இந்த மாதிரி நல்ல பேரண்ட் சைஸ்க்கு வந்து? இதுக்கு வந்து ஒரு 7 to 8 months இருக்குங்க. 7 to 8 months அந்த அளவுக்கு ஏஜ் இருக்கும். ஆமாங்க ஆமாங்க இருக்குங்க. அதனாலதான் உங்களுக்கு அந்த டைல் வரும். ஓ சூப்பரா இருக்குங்க அந்த டைல். இப்போ இதுல என்ன பிரச்சனைனா நம்மளுக்கு தான் பார்சல் ஃபிஷ்ஷுங்க, கொரியர்காரருக்கு பார்சல் தான். நம்ம என்னதான் லைவ் ஃபிஷ்னு எழுதுனால அவ்வளவு பெருசா கேர் பண்ண மாட்டாங்க. அதனால நான் வால் கிளியருக்கு வாய்ப்பு அதிகங்க. அப்புறம் இந்த சைஸ் ஃபிஷ் எல்லாம் நீங்க நெட்ல ஹேண்டில் பண்ணீங்கனாலும் வால் கிழிஞ்சிரும். ஓகே, கையில எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. சரி சரி. இப்படியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. லில்லி இலையில தண்ணி நிக்காதுன்னு சொல்லுவாங்க. லோட்டஸ்ல தான் நிக்காதுங்க. ஓ லோட்டஸ் தான் நிக்காதுங்களா? இது என்ன வெரைட்டிங்க? இது பர்பிள் பெரிங்க. பர்பிள் பெரி. ஓகே. இதெல்லாம் ஒரு காலத்துல அவ்வளவு விரும்பி நான் எடுத்து வளர்த்துட்டு இருந்தேன். ஒரு 3-4 வருஷம் முன்னாடி ரொம்ப பாப்புலரா இருந்துச்சுங்களே. சரிங்க. தண்ணியில பாக்குறது இன்னும் அழகா இருக்கு. ஓடிடுச்சுங்க. மட்டும் 2-3 வெரைட்டி அந்த சில்னஸ்ல போச்சுங்க. இது என்னதுங்க? புல்லு? ஆமாங்க. இது இந்த நீங்க பிளான்டட் டேங்க்குக்கு கீழே மேட் மாதிரி வைக்கிற அந்த தண்ணிக்குள்ள வைக்கிறது. தண்ணிக்குள்ள வைக்கிறது. நீங்க தண்ணிக்கு வெளியவே இங்க வளர்க்குறீங்க? இல்ல, ரெண்டுலயுமே வருங்க. தண்ணிக்கு வெளியே கொஞ்சம் ஸ்பீடா வளரும், தண்ணிக்குள்ள கொஞ்சம் ஸ்லோவா. நானோ டேங்க் செட் பண்றவங்களுக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் மெதுவா growth இருக்குங்க. இது வளர்த்து எதுவும் சேல் பண்றீங்க? ஆமாங்க. ஓகே. இது ஹெச்பி ப்ளூ. நீங்க அங்க ஒரு மாதிரி பார்த்திருப்பீங்க. சில்லி ப்ளூவா? ஹெச்பி ப்ளூ தான். ஹெச்பி ப்ளூ. ஹெச்பி ப்ளூ நீங்க அங்க பார்த்ததுக்கு இதுல கலரேஷன். ஓகே, வேற வேற லைன்ங்களா? ஒரே லைன் தானுங்க. அது இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி கலரேஷன் எப்படி மாறுது. ரைட் ரைட் ரைட். இங்க ஆனா இன்னும் நல்ல கலர். ஆமாங்க, நல்லா இருக்குங்க. சரிங்க. இதுல கப்பி கொஞ்சம் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ற மாதிரி சைசிங் பண்றதுக்கு இதுல விடுவோங்க. ஓகே, நல்லா அதிகமா மூவ் ஆகிற வெரைட்டிஸ்ல இங்கிட்டு பண்ணுவீங்க? ஆமாங்க. கொஞ்சம் மாசா ப்ரீடிங்கும் நிறைய வர்றதையும் இதுல பண்ணுவோங்க. இதுல ஜெட் பிளாக் இருக்குங்க. ஜெட் பிளாக்ங்களா? ஓகே. எல்லாமே சின்ன வலை வச்சே மாட்டிக்கிதுங்க. ஆமாங்க. ஜெட் பிளாக். ஜெட் பிளாக்ங்க. ஓகே ஓகே. ஃபுல் பிளாக் தெரியுதுங்க? தெரியுது, நல்லா தெரியுதுங்க. சரிங்க, அடுத்து பார்க்கலாமா? இது கோல்டுங்க, நம்ம அங்கேயே பார்த்துட்டோம். சரி சரி. இது எப்படிங்க, சிமெண்ட் தொட்டிங்களா? இல்லைங்க, மண்ணு தான். மண்ணு தான். மேலே வந்து நம்ம இந்த பாண்ட் லைனர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, மண்ணிலே கட்டி மேலே தர. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. உள்ள வந்து நம்ம இது போட்டிருக்கிறோம், கொக்கோ பீட் மாதிரி உள்ள டேமேஜ் ஆகாத இருக்கிறதுக்கு. சரி சரி. உள்ள போட்டிருக்குங்க ஒரு லேயர், அதை போட்டு அப்புறம் போட்டிருக்கோம். இது டம்போ. இது டம்போயருங்க. என்ன டம்போ இது? பிளாட்டினம் ரெட் டெயில் டம்போயர். ரெட் டெயில் டம்போ. ஓகே. சரிங்க சரி. கோல்டு கலர்ல பாடி இருக்கு. ஆமாங்க. சரிங்க, விட்டுலாம். இது மெட்டல் பிளாக் லேஸ். இதுதான் யூசுவல்ல. ஆமாங்க. நீங்க இதுல டிஃபரெண்டானது மெட்டல் ப்ளூ பண்றீங்க. ஆமாங்க. இது வந்து டெயில் வரைக்கும் வரும் அந்த ஸ்னேக் பேட்டர்ன். அது பாடியில மட்டும் தான் இருக்கும், டெயில் வந்து பிளைனா இருக்குங்க. ஓ அப்படிங்களா? ஆமாங்க. போயிடுச்சு. இது டிராகன் டார்க் நைட்டுங்க. நம்ம அங்க பேரண்ட் பார்த்தோம்லங்க, அதேதான். ஆமா. இதெல்லாம் அப்ப சேல்ஸ்க்கு இருக்கு? இதெல்லாம் சேல்ஸுக்குங்க. ஓகே. இதுங்களே நல்ல சைஸிங்களா இருக்கு. இது ஒவ்வொரு வெரைட்டி இதுல கொஞ்சம் ரேட் அதிகம் காட்டி ஓரளவுக்கு டிமாண்ட். இது ப்ரீடிங்கும் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இருக்காதுங்க. ஓகே ஓகே. குட்டி கம்மியா தான் போடுங்க. சரி சரி. அதனால ஓரளவுக்கு அப்படியே போயிட்டு இருக்குங்க. ஓகே. இதான் நீங்க மிக்கி மவுஸ் பிளாட்டிங்க. ஓகே. ஓடிடுச்சு, நம்ம வந்தோனே ஓடிடுச்சுங்க. மிக்கி மவுஸ். மிக்கி மவுஸ்ங்க. இந்த பலூன் பிளாட்டிங். ரெட் பலூன் பிளாட்டிங். ஓகே. இதெல்லாம் பேரண்ட் சைஸ்? ஆமாங்க. சரி சரி. இது கிரீன் பிளாட்டிமாங்க, நியான் பிளாட்டின்னு சொல்லுவாங்க. ஆனா பச்சை கம்மியா தான் இருக்கு, கருப்பு தான் நல்லா அடிச்சிருக்கு. ஆமாங்க. இது கிரீன் மெட்டாலிக் தான். உங்களுக்கு லைட்டிங்ல பாத்தீங்கன்னா அப்படி தெரியும்.
ஓகே. டேங்க்ல நல்லா கிரீனா. ஆமாங்க ஆமாங்க. ஓ சரி. இல்ல பாண்டா பிளாட்டின்னு சொல்லுவாங்க இதையே. பாண்டா பிளாட்டின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. ஓகே சரிங்க. இது இன்டோர் மாதிரிங்களாங்க? ஆமாங்க. இது வந்து குட்டிங்க சைசிங் பண்றதுக்காகங்க. குட்டிங்க இங்க சைசிங் பண்ணுங்க. ஆமாங்க. வெளிய தொட்டிங்களே நீங்க சைசிங் பண்ண முடியாதுங்களா? இல்ல குட்டி ரொம்ப சிறுசா இருக்கறனால பெரிய இடத்துல நீங்க குட்டி சைசிங் பண்ணீங்கன்னா அது எடுக்குதா எடுக்கலையாங்கிறது நம்மளுக்கு தெரியாதுங்க. அந்த செத்து போயிடுச்சுன்னா கூட நமக்கு தெரியாது. தண்ணி அதிகமா இருந்தா சின்ன குட்டியில இருந்தா கரைஞ்சாலும் நம்மளுக்கு தெரியாது. அதுதான் சொல்றேன். ஓ அதனால இது ஒரு குறிப்பிட்ட சைஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் நம்ம சிமெண்ட் டேங்க்ஸ்க்கு மாத்திடுவீங்க. ஆமாங்க. ஓ குஞ்சுங்களா இப்ப தொட்டியில பேரண்ட் கூட இருக்கறதெல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க தான் இதுல டம்ப் பண்ணுவாங்க. ஒரு 20 நாளைக்கு நம்ம டம்ப் பண்ணிட்டு நம்ம அதுக்கு ஆர்டிமியா இல்ல அந்த மாதிரி லைஃப் ஃபீட் கொடுத்து குட்டியில கொஞ்சம் சைசிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சிமெண்ட் டேங்க்ஸ்க்கு மாத்துவோங்க. இப்ப வெளியே இருக்க பேரண்ட் மீனோட குட்டிங்க தான் இருக்கும். ஆமாங்க ஆமாங்க. பெருசு இருக்காதுங்க. அப்புறம் ஏதாச்சும் நம்ம சேலுக்கு கண்டிஷன் பண்றதுக்கு கொண்டு வரதையும் நம்ம இதுல கொஞ்சம் டபுள்ல தான் போட்டு கண்டிஷன். டபுளையும் கிளாஸ் டேங்க்ல பண்ணுவோங்க. ஓகே. இடம் பத்தாத டப்புக்கும் பண்ணுவோங்க. ஓகே. கண்டிஷனிங் அப்ப இங்க தான். ஆமாங்க ஆமாங்க. ஓகே. ஏன்னா நீங்க டைரக்டா பெரிய அந்த பான் செட்டப்லயும் சிமெண்ட் டேங்க்ஸ்ல இருந்து டைரக்டா நம்ம எடுத்து சேல் பண்ணா பேக்கிங்க்கு பண்ணும்போது தாங்காதுங்க. ஓகே ஓகே. அதனால நம்ம கொஞ்சம் கண்டிஷன் பண்ணி அனுப்பிட்டோம்னா பிரச்சனை இருக்காது. உங்க தீவன முறைலாம் எந்த மாதிரிங்க? நம்ம லைஃப் ஃபீடு மேக்ஸ் கொடுப்போங்க. லைஃப் ஃபீடு கிடைக்கலைன்னா குட்டிகளுக்கு வந்து ஆர்டிமியா மேக்ஸிமம் போடுவோங்க. இது லைஃப் ஃபீட்ல நம்மகிட்ட டேஃப்னியா மொயினா இருக்கு, அது 2 போடுவோம். அப்புறம் பெல்லட் ஃபீடு தானுங்க. இதெல்லாம் குட்டிங்களோ? மீடியம் சைஸுங்க. ப்ரீடிங் சைஸ் இருக்குங்க அதுல. இதுல ப்ரீடிங் சைஸ் இருக்கு. ஆமாங்க. நீங்க ஒரு 3.5 monthsலயே உங்களுக்கு ப்ரீடிங் ரெடி ஆயிருங்க. போலார் பேரட் எங்க பண்ணாலும் இத குட்டியான்னு கேக்குறேன். இதுல அடல்ட் தான் சொல்லிடுறாங்க. இல்ல கொஞ்சம் மினியேச்சர் சைஸ் தானுங்க. இப்போ இந்த ஃபீமேல் பாடியில் ஆரஞ்சு கலர் தெரியுதுங்களா? வயிற்றுல மட்டும் இந்த கலர் வந்துருச்சுனாலே அது ப்ரீடிங் ரெடின்னு அர்த்தங்க. ஓகே. ஃபீமேல் மேல் நீங்க எப்படிங்க கண்டுபிடிப்பீங்க? அதான் ஃபீமேலுக்கு வந்து இந்த பாடியில் ஆரஞ்சு வெள்ளையிலே ஆரஞ்சு வருங்க. லைட்டாக அழுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் தெரியுங்க. அதே மாதிரி இந்த மேல் ஃபின் இருக்கு பாருங்க. இந்த ஃபின் வந்து என்னன்னா டெயில் வரைக்கும் ஒரு மேலுக்கு, ஃபீமேலுக்கு வந்து கொஞ்சம் ரவுண்டா இருக்கும், கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும். அது ஒரு ஐடென்டிஃபிகேஷன். அடுத்து இந்த கலர் தான். இந்த கலர் வந்துருச்சுனாலே நீங்க ப்ரீடிங் போடல. இப்போ போட்டீங்கன்னா 1 வீக்ல எக்லே பண்ணிடும். அப்புறம் இதுக்கு வந்து போலாருக்கு வந்து கன்ஃபார்ம் ப்ரீடிங் பேரு அது பேரோட தான் இருக்குங்கிறதெல்லாம் இல்லைங்க. மேல் ஃபீமேல் போட்டீங்கன்னா சரி, அதுக்கு டேங்க் பழகுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ப்ரீடிங்க்கு இதாயிருங்க. இங்கெல்லாம் பேர் செட் பண்ணி வச்சிருக்கீங்களா? இது பேரண்ட்டுங்க. இது பூராமே பேரண்ட்டுங்க. ஓகே. 1 2 3 4 5 6 7 8 பேர் செட். 4 ஒயிட்டுங்க 4 ப்ளூ இருக்கும். ஓகே. அந்த மாதிரி செட். ஆமாங்க. ஏன்னா குஞ்சு வச்சிருக்கீங்களா? இருக்குங்க. பாருங்க அந்த டேங்க்ல இருக்கு. நோண்டு குஞ்சுங்களா தான் வரும். ஆமாங்க. இது எப்போ நீங்க டேங்க்ல இருந்து எடுப்பீங்க? ஒரு 10 daysங்க. அது ஃப்ரீ ஸ்விம் ஆகறதுக்கு. இப்போ எக்லே பண்ணி 3 daysல ஹேச்சிங் ஆயிருங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 7 daysல கிளைமேட்டை பொறுத்து 7 daysல வந்து ஸ்விம் 7 days to 10 days ஆகுங்க ஃப்ரீ ஸ்விம் ஆகறதுக்கு. ஓகே. ஃப்ரீ ஸ்விம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2 நாள் 3 நாள் நம்ம அப்படியே ஃபீடிங் பேரண்ட் கூடயே போட்டு பழகிட்டு அப்புறம் அப்படியே பிரிச்சிருவோம். இது எத்தனை நாள் குஞ்சுங்களா இருக்கும்? இதுங்களா? இது வந்து 4th day இல்ல 5th day இல்ல 6th day கூட இருக்கலாங்க. ஓகே. ஆர்டிமியா தான் போடுறீங்க? குட்டிகளுக்கு இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஆர்டிமியா தான் போடுவோம். இந்த பானைக்குள்ள தான் முட்டை வச்சுதுங்களா? ஆமாங்க. குஞ்சு அங்கிட்டே தான் இருக்கு, வெளியே. ஆமாங்க ஆமாங்க. அது இன்னும் நல்லா ஃப்ரீ ஸ்விம் ஆகும்போது இன்னும் ஏகமா சுத்தறக்க ஆரம்பிச்சிருங்க. உள்ள இருக்கிறது மேலா ஃபீமேல்? ஃபீமேல். அது பாடியில உங்களுக்கு அந்த கலர் தெரியும். ஓகே ஓகே. ரெண்டுமே ஆனா குஞ்சுங்களா பாத்துங்க? ரெண்டுமே பாத்துங்க. ஓகே. இப்போ லைட் வச்சோன்னே அப்பா பயந்து ஓடிட்டாரு. ஆமாங்க. ஆனா அம்மா தான் தைரியமா குட்டிங்கிட்டே இருக்குங்க. சரிங்க. எவ்வளவு போலார் பேர் ரேட்லாம் வருது உங்ககிட்ட? ப்ரீடிங் பேர் மட்டும்தான் இப்போ நம்ம கொடுக்குறோங்க. ப்ரீடிங் பேர் வந்து 300க்கு கொடுக்குறோங்க. 300 ரூபாய்க்கு தரீங்க? ஆமாங்க. ஓகே. குட். இந்த சின்ன சின்ன சைஸ்ல அதுவே பேரண்ட் தான். சாரிங்க, இல்ல தெரியாம கேட்டேன். இல்ல சின்ன சைஸ் வந்து கொடுக்கறது இல்லைங்க. ஏன்னா நம்மளுக்கு அது நீங்க பெரிய லெவல்ல பாண்ட்ல விட்டு அந்த மாதிரி சைசிங் பண்றவங்களுக்கு சீக்கிரமா சைசிங் வந்துருங்க. நம்ம டேங்க்ல பண்றதுனால நம்மளுக்கு கம்மியா கொடுத்தா கட்டாதுங்க. சரி சரி. அதனால நம்ம ப்ரீடிங் பேர்ஸ் மட்டும் தான் கொடுக்குறோங்க. ஓகே. நம்ம ப்ரீடிங் பண்ண முடியலீங்க, ஏன்னா லைஃப் ஃபீடு பிரச்சனை. அப்புறம் இன்னொன்னு நம்ம கப்பி பார்த்துட்டு அதைய விட்டுறோம். வெளியே இருந்து குஞ்சா எடுத்து சைசிங். ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. ஓ சரி சரி. அதனால இந்த வெள்ளை செல்ல ஃபைன்ஸ்லாம் வந்திருக்கு. ஆமாங்க. அது இன்னும் இப்பதான் கலர் வரக்க ஆரம்பிச்சிருக்குங்க. அதுல இன்னும் இதாகிறது இருக்குங்களா? ஆமாங்க. சரி ரைட். ஏஎஃப்ஆர் தானங்க? ஏஎஃப்ஆர்ல பிக் இயருங்க. ஓ அப்படிங்களா? ஆமாங்க ஆமாங்க. இந்த பிக் இயர்ல இயருக்கு மட்டும் கொஞ்சம் வேற கலர் வந்து. ஆமாங்க ஆமாங்க. லைட்டா பிங்க் ப்ளூயிஷ் பிங்கா இருக்குங்க. ஓகே ஓகே ஓகே. இது 150ங்களா இல்ல 200 வாங்க? 150ங்க. 150. 200 என்னென்ன மீன் சொன்னீங்க? டிராகன் டார்க் நைட்டும் கொய்டம்போங்க. கொய்டம்போ. ஆமாங்க. 37 வெரைட்டி பார்த்துருப்போங்களா? இருக்குங்க. ஏறக்குறைய பார்த்துருப்பீங்க. 1 2 கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கும். ஓகே சரிங்க.
இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா போடுறீங்களா இல்ல நம்ம இல்லைங்க, தமிழ்நாட்டுல? இப்போ ஆந்திரா வரைக்கும் பண்றோம். பூனேக்கும் கூட அனுப்பியிருக்கிற லாஸ்ட் டைம்ல. என்ன பிரச்சனைன்னா இந்த கொரோனாக்கு அப்புறம் பேக்கேஜ் வந்து அந்த அளவுக்கு ஸ்பீடா போறது இல்ல. அது ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருதுங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெங்களூர், ஆந்திரா அந்த அளவுக்கு தான் அனுப்புறாங்க. ஆனா நான் சொன்னா கோச்சு கூடாதுங்க, நான் கேரளால போய் கப்பி பாத்துருந்தேன். சரிங்க. அங்க இல்லாதது இங்க என்ன பார்க்க போறேன்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா நிறைய வெரைட்டி அங்க இல்லாதது இங்க வித்தியாசமா பாத்துருந்தேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு. சரிங்க சரிங்க, உங்க நம்பர் நான் கொடுத்துறேன். லொகேஷன் இது கொடுக்கலாங்களா? லொகேஷன் இது கொடுங்க. எனக்கு வாட்ஸ்அப் மெயின் நார்மல் காலுக்கு எனக்கு இங்க நெட்வொர்க் ப்ராப்ளம்ங்க. ஓகே, அதனால வாட்ஸ்அப் கால் பண்ண சொல்லுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ண சொல்லுங்க, நானே கால் பண்ணுவேன். எதுனாலும் வாட்ஸ்அப்ல ஆமாங்க, நான் வாட்ஸ்அப்ல வந்து நானே கால் பண்றேன். சரிங்க, ரொம்ப நன்றி. ஓகே.